Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வெறும் வயிற்றுல இந்த பழங்கள் எல்லாம் தப்பி தவறி கூட சாப்பிட்றாதீங்க. அப்புறம் நாள் முழுக்க கஷ்டப்படணும். உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா பழங்களை சாப்பிடுறது அவசியம்தான். உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் சரியான அளவுல கிடைக்கணும்னா 3 வேளை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா போதாது. ஊட்டச்சத்து நிறைய இருக்கக்கூடிய பழங்களையும் சாப்பிடணும். பழங்களை பொறுத்தவரை அதை சாப்பிட்றப்ப ஊட்டச்சத்து நமக்கு உடனடியாக உடலுக்கு கிடைச்சிரும். அன்றாட உணவோட பழங்களை சாப்பிட்றப்ப உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். பழங்கள் சாப்பிட்றதுனால நமது உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பற்றி சொல்லிட்டே போலாம். ஆனா காலையில வெறும் வயிற்றுல சில பழங்களை சாப்பிட்றது உடலுக்கு ஆரோக்கியமானது கிடையாது. அஜீரணம், நெஞ்சு எரிச்சல் இது மாதிரியான உடல் உபாதைகளை ஏற்படுத்தி நாள் முழுக்க தொந்தரவை நமக்கு கொடுத்துரும். காலையில வெறும் வயிற்றுல அப்படி என்னென்ன பழங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மாம்பழம் முக்கணிகள்ல ஒன்றுனா மாம்பழத்தை சொல்லலாம். மாம்பழத்தோட சுவைக்கே நம்மள பலரும் அடிமையா இருப்போம். அவ்வளவு அதிகமான சுவை கொண்ட மாம்பழம் கோடை காலத்துல அதிகம் கிடைக்கக்கூடிய பழங்கள்ல ஒன்று. மாம்பழங்கள்ல இயற்கையாகவே சர்க்கரை, நார்ச்சத்தெல்லாம் அதிகமா இருக்குது. அதனால மாம்பழத்தை வெறும் வயிற்றுல சாப்பிடுறது அஜீரண கோளாறை ஏற்படுத்தி அசௌகரியத்தை கொடுத்துரும். வாழைப்பழத்துல அதிக அளவுல சர்க்கரை சத்து இருக்கு. அதனால வாழைப்பழத்தை காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுறது உடல்ல சர்க்கரையோட அளவை அதிகரிக்க வச்சிரும். அது மட்டும் இல்லாம வயிறு உப்புசம், கிரம்ஸ் இது மாதிரியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்திடும். தர்பூசணி கோடை காலத்துல அதிகமா கிடைக்கக்கூடிய பழங்கள்ல ஒண்ணுனா தர்பூசணி தான். நீர்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய இந்த தர்பூசணி பழங்கள் இருக்குல்ல, இது உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதா இருக்குது. கோடை காலத்துல நம்மள பலரும் இந்த தர்பூசணிய விரும்பி சாப்பிடுறோம். தர்பூசணி பழத்தை வெறும் வயிற்றுல சாப்பிடுறது சிலருக்கு அசௌகரியத்தை கொடுத்துரும். வயிறு உப்புசம் இது மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுறதோட அஜீரண கோளாறைய கூட ஏற்படுத்திடும். அன்னாசி பழத்துல ப்ரொமலைன் இருக்கு. இது உணவை நொதிக்க வைக்கிறதுக்கான ஒரு முக்கிய பொருள் தான். ஆனா அன்னாசி பழத்தை காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்றப்ப இதுல ப்ரொமலைன் இருக்கிறதுனால அஜீரணத்தை ஏற்படுத்தும். வயிறு உபாதைகளையும் அதிகரிச்சு விட்டுரும். பப்பாளி பழம் அன்னாசி பழத்தை போலதான் பப்பாளி பழத்துலயும் பைப்பைன் அப்படிங்கிற என்சைம் இருக்கு. இது உணவுல இருக்கக்கூடிய புரோட்டீனை உடைக்கும் சக்தி கொண்டது. பப்பாளி பழத்தை வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம்னா இது வயிற்றுல அசௌகரியத்தை ஏற்படுத்திடும். ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் இதுல அதிக நார்ச்சத்து இருக்கு. ஆப்பிள்ல விட்டமின் சி சத்து கூட இருக்குது. உடலுக்கு அதிக ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆப்பிளை வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம்னா வாயு பிரச்சனை ஏற்படும். அடிக்கடி வயிறு சார்ந்த உபாதைகள் இருக்கிறவங்க ஆப்பிளை காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்றத தவிர்த்துறது நல்லது. இந்த திராட்சை பழத்துல விட்டமின் சி, டாட்டாரிக் ஆசிட், விட்டமின் பி, விட்டமின் கே இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கு. ஆனா திராட்சை பழத்தை காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம்னா ரத்தத்துல சர்க்கரை அளவும் அதிகரிக்கும், அஜீரண கோளாறும் வந்துடும். பழங்களை சாப்பிட்றது நமது உடலுக்கு நேரடியா அப்படியே ஊட்டச்சத்து கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அந்தந்த பழங்களோட சீசன் வந்தோன்னே காலையில வெறும் வயிற்றுல பழங்களை இவ்வளோ நாள் சாப்பிட்டு இருந்திருப்போம். இந்த பழங்களை சாப்பிட்றது நல்லதுதான். ஆனா காலையில வெறும் வயிற்றுல மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோல காலையில வெறும் வயிற்றுல என்னென்ன பழங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.